சம்ஸ் பார்க்கலாங்களா? The LCM of 9 by 28, 5 by 14, 2 by 7, 4 by 21 இந்த மாதிரி பின்னத்தில் கொடுத்துட்டு நம்மளுக்கு LCM கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ LCM கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. LCM equal LCM by HCF. சரிங்களா? இந்த ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா நம்ம இந்த ஃபார்முலா படியே நம்ம எப்படி பண்ணலாம்னு ஈஸியாக பண்ணலாம். சரிங்களா? இது டானா மாடல்லே கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. மேலே இருக்கிற இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்முலா பிரகாரம் மேலே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே எந்தெந்த நம்பர்லாம் இருக்கோ அந்த நம்பருக்கெலாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? அந்த நம்பரை எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 9, 5, 2, 4. இதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம 2லேருந்தே ஃபஸ்ட்டு போகலாம். 2ல் போகும்போது இது 9 இது பண்ண முடியாதுங்களா, அதை அப்படியே வச்சுக்கலாம். 5 பண்ண முடியாது, அதுவும் அப்படியே வச்சுக்கலாம். 4 2 2 2 4. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 3யோட பண்ணலாமா? 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 3 9. ஓகேவா? 5 போகாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். 1 அப்படியே வச்சுக்கலாம். 2 அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே 1 டைம் தான் போகும். அப்போ திரும்ப இதை நம்ம எதோடையும் பண்ண வேண்டாம். அப்படியே எல்சிஎம்க்கு அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாமா? 2 இன்ட்டு இந்த எல்லா நம்பரையுமே சேர்த்து நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா அதுதான் நம்மளுக்கு எல்சிஎம். 2 × 3 × 3 × 5 இன்ட்டு இங்கே 1ஓட எதோட மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தானே வரும், அதனால் அந்த 1 போடலை, 2 போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 3 2 6 6 3 18. சரிங்களா? 5 2 10. உங்களுக்கு புரியுறதுக்காக இன்னொரு ஸ்டெப்பு சிம்பிளாக போடுறேன். இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன வந்திருக்கு? 10ஓட மல்டிப்ளை பண்ணும்போது 180 வரும். எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்சிஎம் வந்து என்ன வந்திருக்கு? 180 வந்திருக்கு. இப்போ எல்சிஎம் வேணும்னா நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ கீழே இருக்கிற நம்பருக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாங்களா? நம்ம இந்த இடத்துல போட்டுக்கலாம். 28, 14, 7, 21. சரிங்களா? அந்த நம்பருக்கு இப்போ இதை ஓரளவுக்கு பார்த்தாலே 7 டேபிள்ஸில் எல்லாமே போகிற மாதிரியே இருக்கா? அப்போ நம்ம 7 டேபிள்ஸில் பண்ணிக்கலாம். 4 7s are 28 வருங்களா? அப்போ 2 7s are 14, 4 7s are 7, 3 7s are 21. ஓகேவா? மறுபடியும் ஏதாவது 2 டேபிள்ஸில் போகுமான்னு பாருங்கள். இது 2 டேபிள்ஸாக 2 டைம்ஸ் போகும், இது 1 டைம் போகும், இது பார்த்தீங்கன்னா போகாது. அப்போ ஹெச்சிசிஎஃப்னா ஃபஸ்ட்டு பொது வகுத்தி எல்லாத்துலேயும் காமனாக போகணும். அப்போ இதில் வந்து 3 போகாது இல்லையா? அப்போ இதோட நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப் என்னது? அடுத்து நம்மளுக்கு இது எல்லாத்தையோடும் போனால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போகணும். போகலை அப்படின்னா அதோட நிப்பாட்டிட்டு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன நம்பர்ஸ் வந்ததோ அதுதான் நம்மளுக்கு ஹெச்சிசிஎஃப். ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 7. ஓகேங்களா? நம்ம ஹெச்சிசிஎஃப்பும் கண்டுபிடிச்சிட்டோம், எல்சிஎம்மும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 180 பை ஹெச்சிசிஎஃப் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7. இப்போ நமக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.